இதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே? FATTY லிவர், ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே? இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா பேஷண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கூட சுகருக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா விட்டமின் டி சத்து குறைபாடுனால விட்டமின் டி சத்துக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபேட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்த பையில கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டுக்கு. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் நல்லா கேட்டுடுங்க. ஏன் அப்படின்னா ஃபேட்டி லிவருக்கு ஒரே காரணம் வந்து, முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், பித்தப்பையில கல் வரும், உடல் பருமன் வரும், விட்டமின் டி சத்து குறைபாடு வரும், வேற என்ன ஆண்மை குறைவு பிரச்சனை வரும், PCOD வரும், PCOS வரும், ஹார்மோன் பிரச்சனை வரும், மாதவிடாய் பிரச்சனை வரும், குழந்தையின்மை பிரச்சனை வரும். இதெல்லாம் ஒன்று தான். PCOD, PCOS, ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே ஒரே தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் வே வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். அப்புறம் நல்ல உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? கடைசி தான் மாத்திரையும், அதுக்கப்புறம் கடைசியும் தான் இன்சுலின். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். அதான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். பேலன்ஸ் டயட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். இந்த தம்பி வேறு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே ஒன்லி பேலன்ஸ்டு டயட். லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. ஃபேட்டி லிவர் இருந்தாலே பித்தப்பையில கல் வரும், சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், உடல் பருமன் வரும், அப்புறம் ஆண்மை குறைவு பிரச்சனை வரும், விட்டமின் டி சத்து குறைபாடு வரும். வேற என்ன வரும்? விட்டமின் டி சத்து குறைபாடு வந்தாலே கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படியே வந்துடும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருந்தாலே PCOD, PCOS, ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை எல்லாம் ஒன்று தான். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் தான் இது பேலன்ஸ் டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. போட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கான்செப்ட் புரியும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரியா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.